அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்ப இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா, மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் போறாங்க. அங்க போய் என்னென்ன அறப்பணிகள் எல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். இப்போ கிபி 622 அந்த ஆண்டுல முஸ்லிம்களுக்கு அந்த காபிர்கள் பலவிதமான துன்பங்களை கொடுக்காங்க. ஏற்கனவே பல துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்தாலும் அந்த துன்பத்தினுடைய உச்சகட்டம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்தாங்க. அப்ப என்னதான் உமர் ரலியல்லாஹு அவங்க இஸ்லாத்திற்கு வந்தாலும் அதையும் தாண்டி பலவிதமான துன்பங்களை முஸ்லிம்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கொடுத்து கொண்டிருந்தாங்க. அப்ப இதையெல்லாம் பார்த்த நபி அவர்கள் இப்ப அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் இவ்வளவு கஷ்டப்படுதாங்களே, இங்க இருந்தாலே முஸ்லிம்கள் தொழுக முடியல, அல்லாஹ்வை சரியா வணங்க முடியல அப்படின்னு இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஹிஜ்ரத்துங்கிற ஒரு விஷயத்தை நபி அவங்க ஏற்பாடு செய்தாங்க. அதாவது மக்காவில இருந்து பிற நாடுகளுக்கு சென்று அங்க அல்லாஹ்வை நிம்மதியாக தொழுகுவதற்கு, அங்கே பலவிதமான இஸ்லாமிய பிரச்சாரங்கள் செய்வதற்கு போன்ற பலவிதமான யோசனைகளை முடிவெடுத்து இப்ப ஒவ்வொரு குழுவா பல நாடுகளுக்கு அனுப்புறாங்க. இப்ப முதல் குழுவை எங்க அனுப்புறாங்கன்னு சொன்னா, அபிசீனியா என்று சொல்லக்கூடிய நாட்டிற்கு சில குழுக்கள் போறாங்க. அங்க நடந்த விஷயத்தை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே போல மக்காவில் இருந்தும் மதீனாவிற்கு ஒவ்வொரு குழுக்களாக அனுப்பி கொண்டிருக்காங்க. இப்ப இதுல முதலா மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்றது யாருன்னு சொன்னா, அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி முதலா போறாரு. அவரை தொடர்ந்து பிலால் ரலியல்லாஹு அவங்க போறாங்க. அம்மார் ரலியல்லாஹு அவங்க போன்ற சஹாபாக்கள் எல்லாம் போறாங்க. இப்ப இதற்கு அடுத்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவில இருந்து மதீனாவிற்கு போறாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்னாடி எந்தெந்த சஹாபாக்கள் எல்லாம் போனாங்களோ அவங்க எல்லோருமே மறைமுகமாக போனாங்க. அதாவது மக்காவில் இருக்கக்கூடிய காபிர்களுக்கு நம்ம போற விஷயம் தெரிஞ்சிட்டுன்னு சொன்னா நம்மளை போக விடாம தடுத்துருவாங்க, அல்லது நம்மளை எதுவும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி மறைமுகமா பேக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு அவங்க மட்டும்தான் பகிரங்கமா போனாங்க. எந்த அளவுக்கு பகிரங்கம்னு சொன்னா அந்த சம்பவத்துல நம்ம பார்க்கலாம். உமர் ரலியல்லாஹு அவங்க தன்னுடைய வாளை எடுத்துக்கொண்டு மக்காவில் இருக்கக்கூடிய காபிர்களுக்கு முன்னால் சென்று, இதே போல நான் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு போறேன், எனவே உங்களை யாராவது என்னை தடுக்கதா இருந்தா தடுத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்க சவாலை விட்டுட்டு மக்காவில் இருந்து மதீனாவிற்கு போறாங்க. அப்போ பொதுவாகவே உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வீரத்தை பத்தி அறிந்த அந்த காபிர்கள் அந்த சவாலை ஏத்துக்கிடல, அவரை தடுக்கவும் செய்யல, அவர் விட்ட சவாலை ஏத்துக்கிடவும் இல்லை, அமைதி ஆயிட்டாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு பயணம் போறதுக்கான யோசனைகளை செய்யும் பொழுது ஒரு 2 சஹாபாக்களை கூட்டிட்டு போகணும்னு நினைக்காங்க. இப்ப உமர் ரலியல்லாஹு அவங்க மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் போனோன்னு ஒரு ஆலோசனை செய்து 2 நபர்கள் அவங்க கூட வர்றதா ஒரு யோசனை பண்றாங்க. யாருன்னு சொன்னா ஐயாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. இவர் யாருன்னு சொன்னா அபூஜஹலுடைய தம்பி முறை. இன்னொருத்தர் யாருன்னு சொன்னா ஹிசாம் என்று சொல்லக்கூடிய சஹாபி. இப்போ 3 நபர்களும் சேர்ந்து ஆலோசனை செய்யறாங்க. என்ன ஆலோசனைன்னு சொன்னா, நம்ம சரியா மக்காவில இருந்து மதீனாவிற்கு 10 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய பனு கிஃபாரா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். அப்படி வந்துட்டோம்னு சொன்னா நம்ம மறுநாள் காலையில மக்காவில் அந்த இடத்துல இருந்து நம்ம மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை பண்றாங்க. அதாவது யார் அந்த இடத்திற்கு வராங்களோ, முன்கூட்டியே சூரியன் உதயமாகும் பொழுது யாரெல்லாம் அங்க வராங்களோ அவங்க எல்லாரும், வராதவங்களை விட்டுட்டு வந்தவர்கள் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்க மட்டும் நம்ம பயணத்தை தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை பண்றாங்க. இந்த அடிப்படையில மறுநாள் உமர் ரலியல்லாஹு அவங்களும் ஐயாசி என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியும் இருவரும் சரியான நேரத்துல அங்க போயிட்டாங்க. ஆனா ஹிசாம் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும் வரல. ஏன்னு சொன்னா மக்காவிலேயே அந்த குறைஷியர்கள் அவரை தடுத்து வச்சுட்டாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அவங்களும் ஐயாஸ் ரலியல்லாஹு அவர்களும் தங்களுடைய பயணத்தை தொடர்ந்து மக்காவிலிருந்தும் மதீனாவிற்கு முன்னால் இருக்கக்கூடிய கூஃபா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு போய் அங்க ஒரு கூட்டத்தார்கள் இருக்காங்க. அந்த கூட்டத்தார்களோடு சேர்ந்து இப்போ வாழ்ந்துட்டு வராங்க, வசித்துட்டு வராங்க. அங்க போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப என்னன்னு சொன்னா, மக்காவில் இருக்கக்கூடிய அபூஜஹல், இப்போ இவர் அபூஜஹலும் அவரு கூட ஹாரிசா என்று சொல்லக்கூடிய 2 நபர்களும் அந்த கூஃபா என்று சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு வராங்க. அதாவது உமர் ரலியல்லாஹு அவர்களும் ஐயாஸ் அவர்களும் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு ஐயாஸை பார்த்து அபூஜஹல் சொல்றாங்க, நீங்க இங்க வந்ததன் காரணமாக, ஏன்னா ஐயாஸ் அபூஜஹலுடைய தம்பி, அதனால சொல்றாங்க, நீங்க இங்க வந்ததன் காரணமாக நம்முடைய தாயார் எதுவுமே சாப்பிட மாட்டுக்காங்க, நம்முடைய தாய் தலையை சீவ மாட்டுக்காங்க, அதே போல சாப்பிட மாட்டுக்காங்க, இது போன்ற விஷயத்தெல்லாம் சொல்லி அந்த ஐயாஸுடைய, அதாவது தன்னுடைய தம்பியுடைய மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறாரு. இதை கேட்ட ஐயாஸ் அவர்களுக்கும் ஒரு சில மனம் கொஞ்சம் இறங்கிருச்சு, கொஞ்சம் இரக்கமாயிருச்சு. அப்போ
இப்போ வந்து தன்னுடைய சகோதரர் கூட அபூஜஹல் கூட நம்ம வந்து மக்காவை போயிடலாம், போய் நம்முடைய தாயை பார்த்துட்டு மீண்டும் மதீனா வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து பண்றாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அவங்க வந்து ஐயாஸ்ட்ட என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இல்ல இல்ல அவங்க வந்து உங்களை வந்து ஏமாத்த பார்க்காங்க, உங்களுடைய தாய் வந்து அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க, கொஞ்ச நாள் போனா உங்களுடைய தாய் வந்து மாறிடுவாங்க, அதனால நீங்க வந்து போக வேணாம். இவங்க வந்து ஆசை வார்த்தை காட்டி, அதாவது உங்களுடைய தாயை பற்றி தவறான விஷயத்தெல்லாம் சொல்லி உங்களை வந்து இங்கிருந்து கூட்டிட்டு போக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கும் ஒரு கட்டத்துல மனசுலாம் கேட்காம தன்னுடைய சகோதரரோட போகணும்னு முடிவெடுத்துட்டார். உடனே உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு என்ன செய்ய தெரியாம, சரி நீங்க போறீங்களா போங்க, அதாவது என்னுடைய குதிரையை எடுத்துட்டு போங்க, காரணம் அங்க போற வழியிலேயே ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா கூட இந்த ஒட்டகத்தின் மூலியமாக, ஏன்னா இது வந்து சிறந்த ஒட்டகம், இந்த ஒட்டகத்தின் மூலியமாக அவங்கள்ட்ட இருந்து வந்து நீங்க வந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களும் அந்த ஒட்டகத்தை வாங்கி போறாங்க. இப்போ போற வழியில வந்து என்ன நடக்குன்னு சொன்னா, அபூஜஹல் வந்து தன்னுடைய சகோதரர் ஐயாஸ்ட்ட வந்து என்ன சொல்றான்னு சொன்னா, என்னுடைய ஒட்டகத்தின் மீது வந்து என்னால பயணம் பண்ணி வர முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால உனக்கு பின்னாடி நான் உட்கார்ந்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்கும் பொழுது பரவாயில்ல தாராளமா உட்கார்ந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த ஒட்டகத்துல இருந்து இறங்கி ஐயாஸ் அவர்களுடைய ஒட்டகத்துல ஏறணுண்டு தன்னுடைய ஒட்டகத்தை வந்து முதல்ல படுக்க வைக்காங்க, அதாவது தரையில வந்து படுக்க வைக்காங்க. அதே போல ஐயாஸ் அவர்களும் தன்னுடைய ஒட்டகத்தை வந்து தரையில படுக்க வைக்காங்க. இப்போ அபூஜஹல் என்ன செய்யறான்னு சொன்னா, தன்னுடைய ஒட்டகத்துல இருந்தும் இறங்கி தன்னுடைய தம்பி கிட்ட போறாங்க. ஏறுறதுக்கு முன்னாடியே தன்னுடைய தம்பியை வந்து அபூஜஹலும் அந்த அபூஜஹலோடு வந்த ஹாரிசா என்று சொல்லக்கூடிய அந்த நபரும் 2 நபர்களும் சேர்ந்து பிடித்து கட்டி மக்காவிற்கு அழைச்சிட்டு போறாங்க. அதாவது சுருக்கமா சொல்ல போனா ஐயாஷ் அவர்களை தன்னுடைய தாயின் மூலமாக ஏமாத்திட்டாங்க. இப்போ ஐயாஷ் அவர்களே தன்னுடைய அதாவது தன்னுடைய மக்காவிற்கு கொண்டு செல்லும் பொழுது அந்த மக்காவில் இருக்கக்கூடிய காபிர்கள்லாம் பார்க்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது அபூஜஹல் சொல்லிட்டான், எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய மடையர்களை நாங்கள் என்ன செய்யறோம் என்று பார்த்தீர்கள் அல்லவா, அதே போல உங்களுடைய மடையர்களிடமும் இதே போல நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அந்த மடையர்கள் வந்து யாருன்னு சொன்னா, யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றாங்களோ, உங்களுடைய குடும்பத்தை யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றாங்களோ அவங்களையும் நீங்க இதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூசகமா சொல்றாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு கிட்ட இருந்து செய்தி நபிட்ட போகுது. இப்ப நபி அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா, யாரு, அதாவது அப்போ அங்க உள்ள முஸ்லிம்கள்ட்ட வந்து சொல்றாங்க, யாரு மக்காவில இருந்து மதீனா சென்று அந்த ஐயாஸையும் ஹிஷாமையும் கூட்டி வருவது யாரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆலோசனை செய்யும் பொழுது வலீது பின் முகீரா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி நான் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில மதீனாவில் இருந்து மக்காவிற்கு சென்று இரவு நேரத்தில் சென்று அவங்க வந்து எங்க கட்டி போடப்பட்டிருக்காங்க விஷயத்தை அறிஞ்சு அங்கு சென்று யாருக்கும் தெரியாமல் அங்கு உள்ளே சென்று அவர்களுக்கு கட்டியிருந்த கட்டையும் அவுத்து அவர்களையும் கூட்டிக் கொண்டு வந்து மதீனாவிற்கு வந்து விட்டார்கள். எனவே இது போன்ற பலவிதமான நிகழ்ச்சிகள் எல்லாம் மதீனாவிலே நடந்திருக்கிறது. இதற்கு பிறகு பலவிதமான போர்கள் நடைபெற்றது. மக்காவில் இருக்கும்போது பல பிரச்சனைகளை அனுபவித்த முஸ்லிம்கள் மதீனாவிற்கு பிறகு வந்துதான் பல பிரச்சனைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து விடுவித்து இப்பொழுது போர்கள் மூலியமாக பலவிதமான பிரச்சனைகள் ஆரம்பமாகிறது. பத்ர் போராக இருக்கட்டும், உஹது போராக இருக்கட்டும், அதற்கு பிறகு நடந்த எல்லா போர்களிலும் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய சாதனை மிக மிக சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கிறது. எனவே இதற்கு பிறகு போர்களின் மூலியமாக அந்த போர்களுடைய விஷயத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்தார்கள், அந்த போர்களிலே என்னென்ன உதவிகள் எல்லாம் செய்தார்கள் போன்ற விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.